இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் கோவில்பாளையம் அடுத்த கணேசபுரம் ஏரியால லொக்கேட் ஆகி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா கிராண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இந்த ப்ராஜெக்ட்ல அம்யூனிட்டிஸ், பிரைஸ், லோன் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி லேண்ட் என்ன மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி 1 BHKலேருந்து 3 BHK வரைக்கும் என்ன பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தராங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இப்போ நம்ம கேட்க போறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். அண்ணா உங்க நேமுங்கண்ணா? தங்கவேல். ஆனா இந்த ப்ராஜெக்டோட நேம் என்னங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல லேண்ட்ல நீங்க என்ன மாதிரி பிரிச்சிருக்கீங்கண்ணா? இந்த நேம் வந்து ஐஸ்வர்யா கிராண்ட் நேம் வச்சிருக்கீங்க. சைஸ் வந்து 30க்கு 40, 30க்கு 50 அந்த ரேஞ்சில் நம்ம பிரிச்சிருக்கோம். கிழக்கு வடக்கு சைட் பிரிச்சிருக்கோம். கிழக்கு வடக்கு கார்னர் எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க. எல்லாமே அவைலபிள். ஓகேண்ணா. ஆனா இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குங்க. பார்த்தாலே தெரியுது. இப்பதான் நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்ல எப்படிங்கண்ணா வரும்? நம்ம பிரம்மாண்டமான ஆர்ச் கட்ட போறோம். ஓகேங்கண்ணா. சரிங்களா. அடுத்து வந்து நம்ம காம்பவுண்ட் வால் ஃபுல் டிபெக்ஸ் காம்பவுண்ட் வால். ஆமாங்கண்ணா. பார்த்தாலே காம்பவுண்ட் வால் ரெடி பண்ணி. ஓகேங்கண்ணா. அப்புறம் வந்து 60,000 லிட்டர் டேங்க் இண்டிவிஜுவல் பைப்லைன் பண்ணி கொடுக்குறோம். தார் ரோடு வந்து 30 அடி தார் ரோடு, 40 அடி தார் ரோடு அது போய் பண்ணிருக்கோம். ஓகே. எல்லாமே அப்புறம் ஈபி வந்து ஃபுல்லா ஆல்ரெடி இருக்கு. இண்டிவிஜுவலா எடுத்து கொடுத்துருவோம். ஏரியா வந்து பார்க் ஏரியா 2 பார்க் ப்ரொவைட் பண்ணி. ஓகேங்க. சூப்பரா இருக்குண்ணா. நீங்க சொல்ற அம்யூனிட்டிஸ்லாம் இப்பதான் 1 by 1 உங்களுக்கு வேலை நடக்குது. ஓகேங்க. முன்னாடி இருந்து வந்தாலே உங்களுக்கு தெரியுது. 40 அடியில இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி 30 அடி 40 அடி தார் ரோட்ல இருந்து எல்லாமே டோட்டல் அம்யூனிட்டிஸ் பக்காவா ரெடி பண்ணிட்டு. ஓகே. நம்ம ஐஸ்வர்யா கிராண்டை பத்தி நம்ம மேனேஜர் சார் ரொம்ப அழகா 1 by 1 சொல்லிட்டு வராங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல லேண்டு இல்ல வீடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க லோன்ல என்ன மாதிரினா பண்ணி தருவீங்க? நம்ம 1 BHK வந்து ஒரு 29ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓ சூப்பர்ண்ணா. 2 BHK வந்து 35ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். 35. ஓகே. இப்போ 3 BHK வந்து 45 ரேஞ்சில் அந்த ரேஞ்சில் பண்ணிட்டு இருக்கோம். லோன் ப்ரொவைட் பண்ணிடுறோம். 75%ல இருந்து 80% வரைக்கும் நம்ம பண்ணி லோன் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ என்னென்ன பேங்க்ஸ் டை அப் பண்ணிருக்கோம்? பேங்க் வந்து HDFC, ஆக்சிஸ் பேங்க், PNB பேங்க் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். 20 பேங்க்ஸ் டை பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்கண்ணா. சூப்பர். இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க லோனு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றீங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இடம் கிளைண்ட் வாங்குறாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு சில நீட் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் என்ன டிஸ்டன்ஸ்ல எவ்வளவு பக்கத்துல இருக்கு? இப்போ நியர்பைல வந்து ஒயர்டெக்கல் பப்ளிக் ஸ்கூல், சரி, KG மெட்ரிக் ஸ்கூல் இருக்கு, KG இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, பாரதி மெட்ரிக் இருக்கு, தோனி ஸ்கூல் இருக்கு. அப்புறம் நியர்பை வந்து ஆதித்யா குளோபல், ஆதித்யா காலேஜ் நியர்பைல இருக்குதுங்க. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே இருக்குது. ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல் பொறுத்த அளவுக்கு நம்ம KMCH ஹாஸ்பிட்டல் நியர்பை ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்குது. அப்புறம் பேரூர் அடிகளார் ஹாஸ்பிட்டல் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இருக்கு. குமரன் ஹாஸ்பிட்டல் அது ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் டைம்ல அந்த டைம்ல இருக்குது. ஓகே. ஆனா நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட்ல ஒரு சென்ட்டோட விலை என்ன ரேட்டுங்க? இப்போ சென்ட் வந்து 5.90ங்க. ஆஃபர் பிரைஸ் வந்து 5.65க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நியர்பை மார்க்கெட் வந்து 7 ரூபா போயிட்டு இருக்குது. ஆனா வந்து நம்ம இப்போ வந்து 5.65க்கு லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. நம்ம ஐஸ்வர்யா கிராண்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா சத்தி ரோடு ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். பின்னாடியே ரிங் ரோடு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ல உங்களுக்கு ரிங் ரோடு வந்துட்டு இருக்கறனால நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட்ல உங்களுக்கு அப்ரிசியேஷன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. ஒரு 2 கிலோமீட்டர்ல சத்தி ரோடு, அதே மாதிரி ஸ்கூல், காலேஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நியர்பையா இருக்கனால நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. நீங்க வீடு கட்டுற மாதிரி இருந்தா கூட வீடு கட்டிக்கலாம். 1 BHK, 2 BHK, 3 BHK வரைக்கும் எல்லாமே இவங்களே உங்களுக்கு A to Z வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பூமியும் பாத்தீங்கன்னா செம்மண் பூமி, நல்லா சதுரமா அழகா வடிவமைப்பா இருக்குங்க. உங்களுக்கு ஒண்ணுமே பாத்தீங்கன்னா 30 அடி 40 அடி ரோட்ல கிழக்கு வடக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஏரியாவை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா 6.45, 6.85, 6.90, 7 வரைக்குமே உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்சு போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஐஸ்வர்யா கிராண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 5,90,000 ரூபா லான்ச்சிங் ஆஃபரா 5,65,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இவங்க சொன்ன அம்யூனிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். நீங்க ஒன்ஸ் சைட் விசிட் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஆர்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ரோடு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இண்டிவிஜுவல் ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்கீங்க, வீடு கட்டினாலும் நல்லா ஒரு அப்ரிசியேஷன் இருக்கணும். நிறைய பேர் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஏரியால நீங்க லேண்டோ இல்ல வீடோ தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பா ரைட் சைஸா இருக்குங்க. யாரெல்லாம்
இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல பார்க்கணும் இல்ல இந்த இடத்த வந்து புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு இமிடியேட்டா கால் பண்ணி நீங்க விசிட் பண்ணிக்கலாம். இல்ல சைட் விசிட் வந்துட்டு சைட்டை புக் பண்றதுனால நீங்க புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ.